காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் ஒரு பனிப்போர் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய எழுதுறாங்க, ஊடகங்கள்லையும் பார்க்க முடியுது. அதாவது பஸ்ஸில் போலீஸ் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறாங்கிறது காலங்காலமாக இருக்கிற ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை இது. அது போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் எல்லாருக்குமே சமம், அதனால நாங்கள் அந்த விழிப்புணர்வை கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் கேள்வி எப்படி வருதுன்னா, அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் ஏன் பண்ணல? இத்தனை நாள் பிறகு நடக்குது, இத்தனை நாள் விட்டுட்டு இந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரௌசர்ஸ் போட்டு தொப்பியோட ஒரு போலீஸ் சைக்கிளில் வந்தாருன்னா அந்த ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை பேர் பயந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பயம் இருக்கணும் தானே? பயம் போலீஸுக்குன்ட்டு பயந்துக்க வேண்டியதில்லை. போலீஸ்க்கு யார் பயந்துக்கணும்னு, தப்பு பண்ணுறோம் பயந்துக்கணும். அப்படி கிடையாது. தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த போலீஸ் மேல இருக்க பயம் உதவுது இல்லை? இல்லை, அப்படி கிடையாது. தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு போலீஸ் மேல இருக்கிற பயம், போலீஸ் மேல இருக்க பயம் பொதுமக்களுக்கே போயிடுச்சு. சட்டத்தின் மீது இருக்கிற பயம் தான் காரணமே ஒளி போலீஸ் மீது சட்டத்தோட எக்ஸ்டென்ஷன் தானே போலீஸ். சட்டத்தை அமல்படுத்தும். உங்களுக்கு எனக்கு போலீஸ் மேல பயம் இல்லைன்னா திருடுறவனுக்கும் கொலை பண்றவனுக்கும் இருக்காதுல்ல. அப்படிங்கிற இந்த பிரச்சனையை தூண்டி விட்டதே அதிமுக அப்படின்னு எழுதுனாங்களே நிறைய பேர். இதெல்லாம் அபத்தமா எழுதுறது. இதுல போலீஸுக்கு இப்போ டிரைவர் கண்டக்டருக்கு பிரச்சனையை தூண்டி விட்டு அதிமுகவுக்கு என்ன கிடைக்க போகுது? இதுல அதிமுகவுக்கு என்ன? அதிமுக ஏன் இதை பேசல? இது அதாவது சொல்றது, இது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. இது நான் சொல்றது முதலமைச்சர் இந்த விஷயத்தில் இந்த விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்க்கட்சி பேச வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. என்ன சொல்றது, நிறைய கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நிறைய கட்சிகள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக எலெக்ஷனை முடிச்சுட்டு ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. ஒரு 2 மாதம் ஓடி ஓடி களைச்சி போன முதலமைச்சரே ஓய்வு எடுக்கிறதுக்கு கொடைக்கானல் போனார்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஓய்வுக்கான ஒரு பீரியட் அதுதான். இன்னொரு ஒரு எதிர்க்கட்சி பண்ணக்கூடாதுல்ல? இல்லை, முடியல அவங்களுக்கு. அட்லீஸ்ட் அறிக்கை விடலாம், இஷ்யூஸை பேசலாம், விடுவாங்க, இது ஆக்டிவ் ஆகிக்குவாங்க. நான் தான் சொல்கிறேன், போன வாரம் எல்லாமே கொஞ்சம் விழுப்புரத்தில் காவல்துறை என் கணவரை அடிச்சுட்டாங்க, அதனால வீட்டில் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் அடக்கம் பண்ண பிறகு உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அடக்கம் பண்ண சடலத்தை மீண்டும் எடுத்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண சம்பவம் போலீஸ் கொலை நடந்திருக்கு. வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல, கணவரை கூலிப்படை வச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு எலெக்ஷனுக்கு பிறகு. அந்த மாதிரி குற்றம் செயல்களில் ஈடுபடுபவர்கள் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அமைதியாக இருக்கும். ஆனால் அவங்க திமுக ஆட்சி வந்தால் ரொம்ப சுதந்திரமாக செயல்படுறாங்கிறது மக்கள்கிட்ட எப்பவுமே பரவலாக இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரலையே, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முதலமைச்சர் என்ன பண்றாருன்னு எதிர்க்கட்சி தலைவராக நேரம் பேசிருக்கணும்ல. பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ அந்த திருநெல்வேலியில் ஒரு போலீஸ் கஸ்டோடியல் டெத் இருக்குல்ல, அந்த ஃபெலிக்ஸ் அவங்களோட 2 பேர், அந்த விஷயம் ஒரு விஷயத்துக்கு கனிமொழி நேராக அங்கே போகிறாங்க. அப்போ இருந்த எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்னென்னமோ பேசுறாரு. தமிழ்நாடு அப்படிதான் ஒரு எதிர்க்கட்சி. அதுதான் சொல்கிறேன். அதுதான் முதல்லயே சொன்னேன், திமுக பேசி வளர்ந்த கட்சி, அதிமுக பேசுறதில்லை. பட் இனிமேல் அதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. இனிமேல் பேசுவாங்க அவங்களும். சார் வணக்கம். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தற்போது பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் ஒரு பனிப்போர் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய எழுதுறாங்க, ஊடகங்கள்லையும் பார்க்க முடியுது. ஒரு காவலருக்கு பயணச்சீட்டு கொடுக்க மறுத்துட்டார் ஒரு நடத்துனர் அப்படின்னு சொல்லி அதனுடைய எதிரொலி தான் இதெல்லாம் அப்படின்னு, நோ பார்க்கிங்கில் ஓவர் ஸ்பீடில் போனோம் அப்படின்னு சொல்லி, யூனிஃபார்ம் போடல, சீட் பெல்ட் போடலன்னு போகிற இடங்கள் எல்லாம் ஃபைன். இது என்ன உணர்த்துது உங்களுக்கு? அதாவது பஸ்ஸில் போலீஸ் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறாங்கிறது காலங்காலமாக இருக்கிற ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை இது. அது ஆனால் சட்டப்படி பார்த்தா வாரண்ட் இருக்கணும், அல்லது பாஸ்போர்ட்டு போட்டு கொடுப்பாங்க ஸ்டேஷனில். இல்லைன்னா அவங்க ஒரு இது கொடுத்து ட்ரெஸரியில் போய் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பில் மாதிரி கொடுக்குறது, இந்த மாதிரி சிஸ்டமெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் லீகல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஈஸியாக போலீஸ் அப்படின்னா அவங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எங்கே வேணாலும் ஏறுவாங்க, எங்கே வேணாலும் இறங்குவாங்க, டிக்கெட் வாங்க மாட்டாங்க. இது நடைமுறையில் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற ஒரு வழக்கம். இப்போது ரீசெண்டாக இந்த அண்மையில் திமுக அரசு மகளிருக்கு இலவச பயணம்னு அறிவிச்ச மாதிரி, இது மாதிரி போலீஸ்கெல்லாம் இலவச பயணம் அது மாதிரி ஏதாவது ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்துக்கிற பிரச்சனையும் வந்திருக்காது. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, பேருந்தில் ஒரு காலத்தில் ஒரே, அதாவது ஒன்றா நகர பேருந்து அல்லது மாநகர பேருந்து, இல்லைன்னா புறநகர பேருந்து, மப்சில் பஸ்ஸஸ், இந்த 2 டைப் பேருந்துகள் மட்டும்தான் ஒரு காலத்தில் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் மாறும் போகும்போது இந்த பாயிண்ட் டு பாயிண்ட்டு, எக்ஸ்பிரஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வரும்போது, அதுலேயுமே இந்த எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் திருவள்ளுவர் பஸ் எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க நகர பேருந்தெல்லாம் இயக்க மாட்டாங்க. புறநகர் பேருந்துமே ரொம்ப தூரம், அது தொலைவு, ஒரு 200-300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு தான் அவங்க பேருந்துகளை இயக்குவாங்க.
அப்போவே அந்த பேருந்துகள் எல்லாம் போலீஸ் இலவசமாக பயணம் பண்ண முடியாது. போலீஸ் நார்மலாக எங்கே பண்ணுவாங்கன்னா, ஒரு டவுனில் வீடு இருக்கும், இப்போ ஒரு 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அதுக்கு இதுக்கு அவங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கோர்ட்டுக்கு போவாங்க ஃபைல் எல்லாம் தூக்கிட்டு. இது மாதிரி நகர கைதிகளை கூட்டிகிட்டு போவாங்க. கைதிகளை கூட்டிகிட்டு போகும்போது கூட வாரண்ட் சிறைச்சாலையிலேருந்தே வாரண்டெல்லாம் எட்டு போயிடுவாங்க. அது அவங்க வந்து சிறைத்துறையினர், அவங்க போலீஸும் கிடையாது. ஆக்சுவலாக போலீஸ் வந்து ட்ராவல் பண்ணது இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு போவாங்க, ஃபைல் எல்லாம் கட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்களாம் வந்து லோக்கல் பஸ்ஸில் டிக்கெட் வாங்குறதில்ல. இந்த மஃபுசில் பஸ் அப்படிங்கிறது ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் போகும். எல்லா ஊர்லேயுமே அந்த சென்னை, இப்போ சென்னையில் வந்து தீரன் சின்னமலை, டாக்டர் அம்பேத்கர், பல்லவன் போக்குவரத்து கழகம், இது மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல இந்த பேருந்துகள் இருந்தபோது அந்த பேருந்துகள் புறநகர் பேருந்துன்னு ஒரு 50-100 கிலோமீட்டருக்கு மட்டும் ஓட்டுவாங்க. அதுக்கு மேலே ஓட்டுறது எல்லாமே அப்போ திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் ஓட்டிட்டு இருந்தது. திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் பேருந்துகளில் போலீஸ் இது மாதிரி ஃப்ரீயாக பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ லோக்கல் பஸ்ஸில் டவுன் பஸ், சிட்டி பஸ், இப்போ மஃபுசில் பஸ்ஸில் போயிட்டு இருந்தாங்க. அந்த பஸ்லேயுமே கேட்டகரிஸ் வரும்போது இப்போது எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு இது மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் இப்படிலாம் வரும்போது அந்த பஸ்ஸில் இருக்கிற கண்டக்டர்ஸ்க்கு வந்து சில ரூல்ஸ் எக்ஸ்ட்ரா நார்மலாக இருக்கிற பஸ்ஸை விட அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது கண்டக்டர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதில் போலீஸ் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல. கண்டக்டர்ஸ் ரூல்ஸ் பேசுகிறதும் எனக்கு தெரிஞ்சு 20-25 ஆண்டுகளாகவே இருக்குது. நகர பேருந்து, மாநகர பேருந்தில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்குவாங்க. புறநகர் பேருந்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டருக்குள்ளே போகிற பஸ்ஸாக இருந்ததுன்னா ஏற்றிக்கிறாங்க. அதை தாண்டி லாங் டிஸ்டன்ஸ் போகிற பஸ்ஸில் இப்போ சென்னையிலேருந்து தேனி போகிற பஸ்ஸோ அல்லது குமுளி போகிற பஸ்ஸோ அல்லது கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸு, ஈரோடு, இந்த மாதிரி லாங்கில் போகிற பஸ்ஸில் வந்து சீட் நம்பர் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, எத்தனை சீட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே அவங்க ஒரு கால்குலேஷன் கணக்கில் வரும்போது அவங்க ஃப்ரீயாக ஏற்ற மாட்டாங்க யாரையுமே. இப்படி இருக்கும்போது இப்போது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேயோ அல்லது மதுரையிலையோ ஒரு போலீஸ்காரரை இருக்க பஸ்ஸில் கண்டக்டர் டிக்கெட் வாங்கிட்டு போகணுன்ட்டு ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அது சமூக ஊடகங்கள் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்ததுனால இப்போ போலீஸ் பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து எழுந்திருக்கு. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் எல்லாருக்குமே சமம், அதனால நாங்கள் அந்த விழிப்புணர்வை கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் கேள்வி எப்படி வருதுன்னா, அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் ஏன் பண்ணல, இத்தனை நாள் விட்டுட்டு இந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஒரு டிரைவர் வந்து யூனிஃபார்ம் சரியாக போடல, சீட் பெல்ட் போடல, நோ பார்க்கிங்கில் பஸ்ஸை நிறுத்துறார், இந்த மாதிரி குற்றங்களுக்காகவே எனக்கு இன்றைக்கி காலையில் வந்து ஒரு நியூஸ்லேயே 22 பேருக்கு அபராதம்னு சொல்லிட்டு நான் ஒரு நியூஸ் படித்தேன். நான் இதில் வந்து இந்த போக்குவரத்து தொடர்பான விதிமீறல்களுக்கு போக்குவரத்து துறையினர், அதாவது ஆர்டிஓ, ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர், டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், அவங்களே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் இது மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் அவங்க வந்து என்னென்னா, இந்த மாதிரி அவங்க அதாவது பஸ்ஸில் டேக்ஸ் கட்டாமல் ஓட்டுறவங்க, பர்மிட் வாங்காம வண்டி, அந்த மாதிரி கேஸுகளில் மட்டும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. நோ பார்க்கிங் ஏரியா அதில் வந்து டிராஃபிக் போலீஸ் கட்டியிருக்கிறதுனால அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது பழிவாங்கும் நடவடிக்கையாக செயல்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது போலீஸுக்கு தான் வெளிச்சம், நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ பழிவாங்கும் நடவடிக்கை இந்த சமூக ஊடகங்களில் பலர் விமர்சிக்கிறாங்க. இப்போ டிரைவரை பிடிச்சி அபராதம் போது கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு சமயம் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் பர்மிட் வாங்காமல் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் நிறுத்தி அவங்க என்ன, நான் ட்ராவல் பண்ண பஸ்ஸில் இப்போ ஸ்பெஷல் பஸ்ஸஸ் போடுவாங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு கோவில் விசேஷம் வருது அப்படின்னா, நான் வெள்ளியங்கிரி மலைக்கு ஒரு டைம் ட்ராவல் பண்ணும்போது கோயம்புத்தூரில் கூட்டம் அதிகமான திடீர்னு 2 பஸ் எடுத்து வந்துடுவாங்க டெப்போலேருந்து. கூட்டம் கம்மியாதுன்னா அந்த பஸ் போகாது. திடீர்னு நைட்டில் 1 மணி 2 மணிக்கெல்லாம் ஒரு 1000 பேர் 500 பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு 3-4 பஸ்ஸு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க டிப்போலேருந்து. அப்படி எடுத்துகிட்டு வர பஸ்ஸுக்கெல்லாம் பெர்மிட் இருக்காது. அவங்க போகும்போது ஒரு ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் நிறுத்தி, நீங்கள் பெர்மிட் வாங்க, நாங்களும் கவர்மெண்ட்டு நீங்களும் கவர்மெண்ட்டு, பட் நீங்கள் பெர்மிட் வாங்காமல் ஓட்டுறீங்கன்னு சொல்லி பஸ்ஸை நிறுத்தி இந்த பஸ்ஸில் இருந்த பேசஞ்சர் எல்லாம் இறக்கி ஆப்போசிட்டில் வந்த பஸ்ஸில் ஏற்றி விட்டு, அதில் வந்து பேசஞ்சர்லேயே இறக்கி இந்த பஸ்ஸில் ஏற்றிட்டு திரும்பி வந்திருக்காங்க. இதை நான் நேரடியாக பார்த்த அனுபவம் எனக்கு இருக்குது. ஸோ இது வந்து நார்மலான ஒரு விஷயம். பட் போலீஸ் இப்போது இவ்வளோ இதாக இறங்குறத பார்த்தா ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை கூட இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது, ஒரு எல்லாத்துக்கும் வர சந்தேகம் மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வருது, அவ்வளோதான். இப்போ ஒரு காவலர், நான் டியூட்டிக்கு தான் போகிறேன், என்கிட்ட ஐடி கார்டு இருக்குது, நான் காவல்துறையில் பணியாற்றுறேன், நான் அங்கேருந்து நான் கொஞ்சம் தூரத்தில் போய் இறங்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, அதை அந்த நடத்துனர் மறுக்கிறார். இது வந்து ஒரு 2 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம், ஒரு சின்ன ஊரில் நடக்கிற சம்பவம். இதனுடைய எதிரொலி மாநிலம் முழுக்க இதனுடைய எதிரொலி தான் இப்போ நடக்கிறது அப்படின்னு சொல்கிறது ஏற்படுதா இருக்கா? ஏன்னா அந்த சின்ன ஊரில் நடந்ததை சின்ன ஊரில் சால்வ் பண்ணி முடிச்சுக்க முடியும். இல்லை, இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நானும் டியூட்டிக்கு தான் போகிறேன், எனக்கு சம்பளம் தராங்க, என்னோடய காசில் என்னோடய பணத்தில் டிக்கெட் வாங்கிட்டு போகிறேன். எல்லாருக்கும் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் நிறைய பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ், இபியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களாம் நான் டியூட்டிக்கு போகிறேன் எனக்கு ஃப்ரீயாக கொண்டு போய் விடுன்னு சொல்ல முடியாது.
போலீஸ் மட்டும் ஒரு பவர் இருக்குன்னா அவங்க அந்த யூனிஃபார்ம் இருக்குது, அவங்க திடீர்னு இது மாதிரி பண்ண முடியும். ஒரு டிரைவரையே நிறுத்தி ஏதாவது ஒரு பஸ் எங்கேயாவது நிறுத்திட்டு போனால் கூட ஃபைன் பண்ண முடியும். அல்லது எங்கேயாவது ஒரு ரோட்டு ஓரத்தில் நின்றுட்டு ஏதாச்சும் டீ சாப்பிட்ற இடத்துல பஸ் நிறுத்தினாலும் அதே கேள்வி கேட்க முடியும். இந்த மாதிரி பல விதமான அச்சம் காரணமாக தான் போலீஸை பகச்சிக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவ்வளோ நாளுமே ஃப்ரீயாக அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு போலீஸை ஒரு கண்டக்டர் எதிர்த்துக்கிறார் அப்படின்னா, அவர் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, அது இயல்பாகவே போலீஸ் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலைக்கு போகிறாருன்னா அப்போ வந்து அவரோட சைக்காலஜி அவரோட பிஹேவியரில் ஒரு மாதிரி இருக்கும். அவருக்கே திடீர்னு ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்டர் வேலை கிடச்சுன்னா அவரோட என்டையர் பிஹேவியர் மாறிடும். அவருக்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சுன்னா அங்கே போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பிஹேவியர் மாறிடும். அப்போ போலீஸாக இருக்கிறவங்களுக்கே ஒரு எண்ணம் என்னென்னா, போலீஸே நீ ஏற்றுட்டியா, நீ யாருன்னு பார்த்துக்குவோம், நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு, அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் எப்பவுமே உங்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கு. இது முன்னாடியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம், எனக்கு தெரிஞ்ச 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் வந்து போலீஸ்க்கு பேண்ட்ஸே கிடையாது, ட்ரௌசர்ஸ் போட்டு வருவாங்க. ட்ரௌசர்ஸ் போட்டு தொப்பியோட ஒரு போலீஸ் சைக்கிளில் வந்தாருன்னா அந்த ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை பேர் பயந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பயம் இருக்கணும் தானே? பயம் போலீஸுக்குன்ட்டு பயந்துக்க வேண்டியதில்லை. போலீஸ்க்கு யார் பயந்துக்கணும்னு, தப்பு பண்ணுறோம் பயந்துக்கணும். அப்படி கிடையாது. தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த போலீஸ் மேலே இருக்க பயம் உதவுது இல்லை? இல்லை, அப்படி கிடையாது. தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு போலீஸ் மேலே இருக்கிற பயம், போலீஸ் மேலே இருக்க பயம் பொதுமக்களுக்கே போயிடுச்சு. சட்டத்தின் மீது இருக்கிற பயம் தான் காரணமே ஒளி போலீஸ் மீது சட்டத்தோட எக்ஸ்டென்ஷன் தானே போலீஸ். சட்டத்தை அமல்படுத்தும். உங்களுக்கு எனக்கு போலீஸ் மேலே பயம் இல்லைன்னா திருடுறவனுக்கும் கொலை பண்ணுறவனுக்கும் இருக்காதுல்ல? இல்லை, நான் போலீஸை பார்த்து பயந்துக்கிறது இல்லை. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல இது வரைக்கும், இனிமேலும் பண்ண போகிறது இல்லை. தப்பு பண்ணுறவங்க பயப்படுவாங்கன்னு நான் சொல்லவே வரல. போலீஸ் அப்படின்றப்போ அந்த யூனிஃபார்ம் அதுதான், அதே வந்து மக்களோட மனநிலையில் ஏற்பட்ட ஒரு தவறான ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்ல முடியும். போலீஸை பார்த்து நான் எதுக்கு பயந்துக்கணும்? நான் வந்து என்னோட வேலையை சட்டப்படி கரெக்டாக பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா போலீஸை பார்த்து நான் பயந்துக்க வேண்டியதில்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு கடந்த பல ஆண்டுகளில் சமூக ஊடகங்கள் பெரிய அளவில் வந்ததுக்கு பின்னாடி, விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு வந்த பின்னாடி எல்லாம் வந்து போலீஸ் மேலேருந்து பயம் குறைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. அதாவது போலீஸை பார்த்தா ஒரு மரியாதை, போலீஸ் இல்லை, அதுக்கான முயற்சிகள் அவங்களே எடுக்கிறாங்களே. அவங்களும் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு காலத்தில் ஃப்ரீ நம்பர், ஒரு காலத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தனியாக நம்பர், ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே செருப்பு போட்டே போக முடியாது. ஆனால் செருப்பு போட்டு நீங்கள் வரலாம், போலீஸ் வந்து உங்கள் நண்பர், போலீஸ் உங்களோட ஃப்ரெண்டு, உங்களுக்கு சேவை பண்ணதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். இந்த மாதிரிலாம் அவங்க வந்து நிறைய பரப்புரைகள் பண்ணி போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான ஒரு நட்புணர்வு அதிகமாக இருக்குது. நானே வந்து போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நட்புறவை வளர்க்கும் விதத்தில் ஒரு சில முகாம்களெல்லாம் நடத்தியிருக்கேன். நான் வந்து சாதாரண செய்தியாளராக ஒரு காலத்தில் செயல்படும் போது வந்து கோயம்புத்தூரில் காந்திராஜன் சொல்லி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். அப்போ வந்து சண்முகவேல்னு சொல்லிட்டு ஒரு டிசி எல்என்ட்டு வந்தார். அப்போ நான் கோயம்புத்தூர் மாநகர காவல் அங்கே போகிறேன். கோவை மாநகர காவல்துறைன்னு போர்டு வச்சுருந்தாங்க. நான் போய் அப்போவே காந்திராஜன் ஐபிஎஸை பார்த்து, சார் கோவை தமிழ்நாடு காவல்துறைன்னு ஒன்று இருக்குது சார், கோவை மாநகர காவல்துறைன்னு ஒன்று இல்லை, பட் நீங்கள் போர்டில் கோவை மாநகர காவல்துறைன்னு எழுதியிருக்கீங்க, கோவை மாநகர காவல் அப்படி வைங்க சார், அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அவர் உடனே வந்து ரொம்ப பாராட்டிட்டு இதை ஒரு பெட்டிஷனாக மனுவை வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க தம்பி அப்படின்னாரு. நான் பெட்டிஷனை எழுதி கொடுத்துட்டு வந்தேன். 4-5 நாளில் சண்முகவேல் வந்து ஐபிஎஸ், அவர் லா அண்ட் ஆர்டர் டிசி, அவரே ஃபோன் பண்ணி கேட்டார், துரைராஜ் நீங்கள் சொன்ன மாதிரி எழுத்தெல்லாம் சென்னையிலேருந்து வந்து மாற்றிட்டு போயிட்டு வந்து பாருங்கன்னாரு. நான் போய் பார்த்தேன். இப்போவே நான் செய்தி எழுதும் போதே வந்து தமிழ்நாடு காவல்துறைன்னு ஒன்று இருக்குது, இதில் வந்து சென்னை மாநகர காவல்துறையினெல்லாம் நிறைய பேர் செய்தி எழுதிட்டு இருக்காங்க. அதெல்லாமே தப்பு. சென்னை மாநகர காவல் ஆணையர், சென்னை மாநகர காவல் பிரிவுனா போலீஸார் வழக்கு பதிவினர் நான் செய்தியில் எழுதினாவே வந்து காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவினர் செய்தனர் எழுதுவேன். எல்லாருமே அந்த செய்தியில் வந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அதாவது தமிழ்நாடு காவல்துறைன்னு இருக்குது, கோவை மாநகர காவல்துறையோ கோவை மாவட்ட காவல்துறையோ அல்லது சென்னை மாநகர காவல்துறையோ தனித்தனி டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ போலீஸுக்கும் எனக்கும் நெருங்கிய நூற்றாண்டு விழாவே என்னமோ வந்தப்போ கூட போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணி குற்றத்தடுப்பில், குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல, குற்றங்கள் நடக்கும்போது அது சம்மந்தமாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு எஸ்எம்எஸ் நான் அனுப்பிச்சேன். ஒரே அரசு துறைக்குள்ளே இருக்கக்கூடிய 2 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பனிப்போர் அப்படின்றது எதை நோக்கி போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதெல்லாம் வந்து ரொம்ப தூரம் போய் பெரிய பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட்டில், அதாவது போலீஸில் வந்து இப்போது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இந்த ஃபைன் போடுறது எல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேருந்தில் வந்து ஓட்டுநர், நடத்துனர், இவங்க தான் இந்த விவகாரங்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு பிரான்ச் மேனேஜரோ, அதாவது போக்குவரத்து துறையில் வந்து ஒரு பிரான்ச் மேனேஜரோ அல்லது டிவிஷனல் மேனேஜரோ அல்லது போலீஸ் துறையில் வந்து ஒரு ஏசி, டிசி, டிஎஸ்பி, எஸ்பி, ஏஎஸ்பி அந்த ஆஃபீஸர் லெவலுக்கெல்லாம் இதில் இல்லை. இது ஒன்ஸ் அவங்களோட கவனத்துக்கு போகும்போது ஒட்டுமொத்த மாநிலம் முழுவதும் இது மாதிரி செய்திகள் நடக்கும்போது டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அது சம்மந்தமான அமைச்சர் கவனத்துக்கு போகும்,
உள்துறை அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா தான் போலீஸ் வச்சிருக்காரு. அவரோட 2 நாளா ஊடகத்துல வந்துட்டு இருக்குல்ல. இல்ல வந்துரும். இது இந்த நாளைக்கு கவனத்துக்கு- நாளானைக்கு சரி பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுவாங்க. இனிமே வந்து இப்படிதான் இருக்கணும்ட்டு. அதுல வந்து தெளிவான உத்தரவுகள். நான் சொல்றது என்னன்னா, ஒரு உத்தரவை அரசு பிறப்பிக்கும் பொழுது அதுல வந்து தெளிவா ஃபியூச்சர்ல பிரச்சனை வராத அளவுக்கு உத்தரவுகளை பிறப்பித்தால் மட்டுமே இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வராம தடுக்க முடியும். இப்போ இதுல வந்து ஏதோ ஒரு அது விதத்துல பிரச்சனை சால்வ் ஆனா போதுன்னு சொல்லிட்டு டிஜிபி நம் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸும் போக்குவரத்து துறையில் இருக்கிற ஒரு செயலாளரும் நாளைக்கு பார்த்து நாங்கள் பாருங்கள் ஒரே கடையில் டீ சாப்பிட்ருக்கோம், நாங்கள் 2 பேருமே ஒரே நாங்களும் கவர்மெண்ட் தான், இவங்களும் கவர்மெண்ட் தான், எங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தருது, 2 பேருமே உங்களுக்கு தான் நாங்கள் சேவை பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லையே, நாளைக்கு ஒரு பெட்டி கடையை போய் டீ சாப்பிட்டாங்க இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் சொல்யூஷன் அது கிடையாது. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா அப்போ எந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் தேவை? ஏன்னா இப்போ வர்ற காலத்தில் பொதுவாக இருக்கிற எல்லா விஷயத்துலையுமே பிரச்சனைகள் வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து சட்டத்தில் ஒரு அக்யூரசி இல்லை அப்படிங்கிற இந்த பிரச்சனையை தூண்டி விட்டதே அதிமுக அப்படின்னு எழுதுறாங்களே நிறைய பேர். இதெல்லாம் வந்து அபத்தமாக எழுதுறது. இதில் போலீஸுக்கு இப்போ டிரைவர் கண்டக்டருக்கு பிரச்சனையை தூண்டி விட்டு அதிமுகவுக்கு என்ன கிடைக்க போகுது? இதில் அதிமுகவுக்கு என்ன? அதிமுக ஏன் இதை பேசலை? இது அதாவது சொல்கிறது, இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இது நான் சொல்றது தமிழ்நாட்டில் வந்து ஒரு எதிர்க்கட்சி பேச வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. என்ன சொல்றது, நிறைய கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நிறைய கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக எலெக்ஷனை முடிச்சுட்டு ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்களே. இதை வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடி நம்ம 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் பேசியிருக்கேன். திமுக வந்து பேசியே வளர்ந்த கட்சி. அதிமுக பேசாமையே, அதாவது திமுகவை விட அதிகமாக அதிமுகவினால் தமிழக மக்களுக்கு பயன்கள் இருக்குது. ஆனால் அது இன்னும் வெளியில் தெரியாது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தப்ப இலவச சத்துணவு திட்டம் கொடுத்தார் அப்படிங்கிறது எல்லாருமே பேசுகிறமே ஒழிய, ஆனால் அவர் வந்து இலவச பல்பொடி, இலவச சீருடை, இலவச காலணிகள், இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எல்லாமே கொடுத்தார் ட்ராப் அவுட்ன்றதுக்கு. செல்வி ஜெயலலிதா வந்து அவங்க ஆட்சியில் நிறைய கொடுத்தாங்க. இப்போ இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். நான் இந்த பெண் குழந்தைகள் பெண் சிசு கொலைங்கிற ஒரு பிரச்சனை இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தப்ப 1994 தான் நான் நினைக்கிற ஒரு சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ், அந்த கேரியோபைட் ஆம்னியாட்டிக்ஸ் ஸ்டாக்ல வந்து அதுக்கு ஃப்ளூயிடை உறிஞ்சி செக்ஸ் டிட்டர்மினேஷன், குழந்தை வந்து கருவில் இருக்கிறது ஆனா பெண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்கு முதலமைச்சர் 91 இருந்த செல்வி ஜெயலலிதா 1992 தொட்டில் குழந்தை திட்டம் சேலத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போது இது விஷயமா வந்து தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா முழுவதும் விழிப்புணர்வு போச்சு. செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட பிரச்சாரம், அப்போ அவங்க பேசின பேச்சு, இதெல்லாமே இந்தியா முழுவதும் விழிப்புணர்வை கொண்டு வந்து 1994 தான் இந்த இப்போ ஏதோ ஒருத்தர் யூடியூபர் இர்ஃபான் ஒருத்தர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி அதுக்கெல்லாம் வந்து செல்வி ஜெயலலிதா வந்து ஒரு அச்சாரமா இருந்திருக்காங்க. நான் மழைநீர் சேகரிப்புல ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்ல அதைத்தான் நான் சொல்றேன். இல்ல இது என்ன, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இவங்க பண்ணின நல்ல விஷயங்களை கூட இவங்க பேசவே கிடையாது. நான் இது எதுக்கு சொல்றேன்னா, திமுக செய்யாத ஒன்றையும் நாங்கள் செஞ்சோம்னு சொல்லி காட்டிக்குவாங்க, தோத்துட்டு கூட நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதிமுக ஜெயிச்சிட்டாலும் நாங்கள் ஜெயிச்சோம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க பேசியே வளர்ந்த கட்சி, இவங்க பேசாமே இருக்காங்கங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. பட் இனிமேல் பேசுவாங்க. இப்போ கடந்த சில மாதங்கள்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பேசுறது ஒரு நல்ல ஆக்டிவா செயல்படுறாரு. தேர்தல் பிரச்சாரம் மட்டும் இல்ல, நாங்க பேசணும் இல்ல, அதுக்கு பிறகு எதுவுமே நடக்கல தமிழ்நாட்டில். தேர்தல் பிரச்சாரம் அதுதான், தேர்தல் முடிஞ்சு இப்போ நீங்க ஒரு வறட்சியான நிலை இருக்குன்னு சொல்ல. நம்ம முதல்ல வந்து யூடியூப் சேனல் எல்லா சேனல்லையுமே பார்த்தோன்னா ஒரு வீடியோமே ஒரு 10,000 வியூஸ், ஒரு 20,000 வியூஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நான் 1 வீக்கை பார்க்குறேன். அதாவது இன்ஃபர்மேஷனுக்கான வறட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன்னா இந்த புயலுக்கு பின்னாடி அமைதிங்கிற மாதிரி தேர்தல் பரபரப்பில் 1.5 மாசத்துல எல்லாரோட மைண்டும் பிஸி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. இனி ஒரு 2-3 நாள் போயிடுச்சுன்னா ரிசல்ட் 10 நாளில் வரப்போகுது. அந்த பிஸி மறுபடியும் வந்துடும். இப்போ இந்த அதிமுக தேர்தல் முடிவுக்காக காத்திருக்குதா? இது இடையில நடந்து காத்திருக்கல. விழுப்புரத்துல ஒரு தேர்தலுக்காக விழுப்புரத்துல தேர்தலுக்காக 1.5 மாசம் 2 மாசம் ஓடி களைச்சி போன முதலமைச்சரே ஓய்வு எடுக்கிறதுக்கு கொடைக்கானல் போனார்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஓய்வுக்கான ஒரு பீரியட். அதுதான் இன்னொரு எதிர்கட்சி பண்ணக்கூடாதுல்ல. இல்லை முடியல அவங்களுக்கு. அட்லீஸ்ட் அறிக்கை விடலாம், இஷ்யூஸை பேசலாம், விடுவாங்க, இது ஆக்டிவ் ஆகிக்குவாங்க. நான் தான் சொல்கிறேன், போன வாரம் எல்லாமே வந்து கொஞ்சம் விழுப்புரத்தில் காவல்துறை வந்து என் கணவரை அடிச்சுட்டாங்க
அதனால வந்து வீட்டில் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் அடக்கம் பண்ண பிறகு உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அடக்கம் பண்ண சடலத்தை மீண்டும் எடுத்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண சம்பவம் நடந்திருக்கு. போலீஸ் கொலை கஸ்டடி நடந்திருக்கு, வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல, கணவரை கூலிப்படை வச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இந்த எலெக்ஷனுக்கு பிறகு. இது வந்து நார்மலாகவே வந்து எப்பவுமே ஜெயலலிதா அவர்கள், செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலம் வந்ததுனாவே தவறு செய்யும் குற்றம் தொடர் குற்றவாளிகள். இப்போது ஒரு மதுரையில் வந்து ஒரு அம்மா கள்ளக்காதலன் கூட தனிமையில் இருந்தது, 5 வயசு குழந்தை பார்த்துச்சு, அந்த குழந்தைய தூக்கி கிணத்துல போட்டாங்கன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொலைகள் வேற. ஆனால் பிளான்டு மர்டர்ஸ், ஆதாய கொலைகள், ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி குற்றம் செயல்களில் ஈடுபடுபவர்கள் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அமைதியாக இருக்கும். ஆனால் அவங்க திமுக ஆட்சி வந்தால் ரொம்ப சுதந்திரமாக செயல்படுறாங்கிறது மக்கள்கிட்ட எப்பவுமே பரவலாக இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரலையே, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முதலமைச்சர் என்ன பண்றாருன்னு எதிர்க்கட்சி தலைவராக நேரம் பேசிருக்கணும்ல. பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ அந்த இது இப்போ திருநெல்வேலியில் வந்து ஒரு போலீஸ் கஸ்டோடியல் டெத் இருக்குல்ல, அந்த ஃபெலிக்ஸ் அவங்களோட 2 பேர், அந்த விஷயம் ஒரு விஷயத்துக்கு கனிமொழி நேராக அங்கே போகிறாங்க. அப்போ இருந்த எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்னென்னமோ பேசுறாரு. தமிழ்நாடு அப்படிதான் ஒரு எதிர்க்கட்சி. அதுதான் சொல்கிறேன். அதுதான் முதல்லயே சொன்னேன், திமுக பேசி வளர்ந்த கட்சி, அதிமுக பேசுறதில்லை. பட் இனிமேல் அதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. இனிமேல் பேசுவாங்க அவங்களும். நான் அதை தெளிவாக சொல்கிறேன். அதான் எனக்கு புரியல. ஊடகங்கள் சொல்லி மற்றவர்கள் விமர்சனம் பண்ணி அதுக்கப்புறம் நான் சரி ஓகே நான் அறிக்கை விடுறேன் இல்லை பேசுகிறேன் அப்படின்றது எப்படி ஒரு எதிர்க்கட்சியாக இருக்க முடியும்? அதான் கட்சிக்கு ஒரு அன்னிச்சை செயலாகவே அது வரணும்ல. அதுதான் அது வந்து அது இயல்புலே. எனக்கு இதுக்கான காரணங்கள் தெரியல. பல நல்ல விஷயங்களை பண்ணிட்டு கூட நாங்கள் இதை பண்ணினோன்னு அதிமுக கிளைம் பண்ணல இது வரைக்கும். ஆனால் எதையுமே பண்ணாமல் நாங்கள் தான் எல்லாமே பண்ணுறோங்கிற மாதிரி திமுக இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்திலேருந்து ஓய்வில் இருக்கிறாங்களான்னு கேட்குறீங்களா? அதுதான் நீங்கள் திமுக வந்து தேர்தல் பிரச்சாரத்தப்போ எப்படி செயல்படுதோ அதே மாதிரி வருஷம் 360 நாள் செயல்படுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அதிமுக இன்னும் பல கட்சிகள் வந்து அவங்க செய்கிற நல்ல விஷயத்தை கூட பேசுறதில்ல. இது நான் எல்லா இடத்துலையுமே வலியுறுத்திட்டு வர்றேன். பல விஷயங்கள் அதிமுக பண்ணணும் அப்படின்ட்டு அதையும் நான் வந்து என்னோட வேண்டுகோளாக வச்சுட்டு இருக்கேன். கஸ்டோடியல் டெத்து, அது ஒரு கஸ்டோடியல் டெத்துக்கு திமுக அன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயமா மாற்றினாங்க. இப்போ கூட நம்ம பல யூடியூப் சேனலில் பேசுகிற ஊடகவியலாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக இருந்திருந்தால் இதோட 10 மடங்கு குதிச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் திமுக அரசு வந்த பின்னாடி எத்தனை கஸ்டோடியல் டெத்து ஒரே 10 நாள்லேயும் 20 நாள்லேயே 4 கஸ்டோடியல் டெத்து நடந்துன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசினாங்க. முதல்ல அந்த ரமேஷை என்னமோ ஒரு பீச்சில் ஒருத்தரை அடித்து கொலை பண்ணாங்க. அந்த நேரத்தில் வந்து முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை, பொய்யான தகவலை தெரிவித்தான ஒரு குற்றச்சாட்டு கூட வந்தது. ஸோ இந்த இது எப்படி நான் சிம்பிளாக சொல்கிறேன்னா, எல்லாத்தையுமே அரசியலாக்குறது திமுகவோட பாணி. எதையுமே அரசியல் ஆக்குறது இல்லை அப்படிங்கிறது அதிமுகவோட பாணி. அரசியல் ஆக்குறது தானே அரசியலோட வேலை, எதிர்க்கட்சி. அதையும் முதலமைச்சர் தற்போதைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஒரு டைம் கேட்டார், அரசியல் செய்யாமல் அவியலா நாங்கள் செய்வோன்ட்டு. அந்த அவியல் செய்யறதுக்கு அதிமுக வந்து இது வரைக்கும் அரசியல் பண்ணல, அரசியல் ஆக்கல. பட் ஆமாம், இப்பவும் இப்போ அவங்களும் வந்து அரசியல் ஆக்குறதுக்கு தொடங்கி இருக்கிறாங்க. ஃபியூச்சரில் இன்னும் பலமாக செயல்படும் திமுகவோட குறைகள், அவங்க ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகள், பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாம் பெரிய அளவில் முன்னெடுக்க போகிறாங்க. இது வந்து அடுத்து திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நம்பலாம். அந்த அளவுக்கு அதிமுக பலமாயிட்டு வருது. இப்போ தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் உங்களோட? தேர்தல் முடிவுகள் நான் இது சம்மந்தமாக ஏற்கனவே பேசும்போது அதிமுகவோட வாக்கு சதவிகிதம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை, என்னோட எதிர்பார்ப்பு. இது நான் வந்து 19 நம்பல, பல கால்குலேஷன்ஸ் அடிப்படையில் தான் நம்பிட்டு இருக்கேன். நான் சிங்கிள் டிஜிட்னு எடுத்துக்கலாம். 40 தொகுதியிலும் திமுக ஜெயிக்கும், 40 தொகுதியிலும் திமுக ஜெயிக்கும். இது சட்டமன்ற தேர்தல் அல்ல, இது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னே ஒரு ட்ரெண்டை வந்து வலுக்கட்டாயமாக வாக்காளர்களோட எண்ணத்தில் திமுக கடந்த 6-7 மாதமாக ஏற்றி வச்சிருக்கு. இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து வாக்காளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும். அதையும் தாண்டி அதிமுகவோட வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கும், வெற்றி வாய்ப்பும் அதிமுக. அதாவது இது வரைக்கும் திமுக வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைகள் தோத்துட்டாங்க, இருந்தாலும் அது எங்களோட வெற்றினாங்க. அந்த அடிப்படையில் 2021 தேர்தலில் வெறும் 3% வாக்குகள் குறைவாக பெற்று அதிமுக தோற்றிருந்தாலும் அதுவும் ஒரு வெற்றி தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்து அதிமுகவுக்கு ஒரு வெற்றியாகத்தான் அமையும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. அதை சிங்கிள் டிஜிட்டில் ஜெயிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. எவ்வளோ சீட் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் தொடர்ந்து எனக்கு சொல்லிட்டு இருக்கிறதுன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எலெக்ஷனை பற்றி நான் கணித்து சொன்னதில் இந்த எலெக்ஷன் மாதிரி ஒரு குழப்பமான எலெக்ஷன் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியில் வந்து முன்னா அதிமுக கூட்டணி இல்லை திமுக கூட்டணி, இந்த மாதிரி 2 கூட்டணி இருக்கும். இந்த அதிமுக வாக்காளர் அதிமுகவுக்கு தான், திமுக வாக்காளர் திமுகவுக்கு தான்.
அப்போ இருக்கிற ட்ரெண்ட் செட்டிங் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து பொதுவான வாக்காளர்கள் வாக்களிப்பாங்க. இதுலேயுமே வந்து என்றைக்கு அதிமுகன்னு ஒரு கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு இருந்து திமுகவை விட அதிக வாக்குகள் அதிமுகவுக்கு வந்துட்டு இருக்குதுங்கிறது நடைமுறையில் கால்குலேஷன் தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு நடைமுறை உண்மை. இதில் எதையும் மாற்றியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளான ஒரு முதலமைச்சராக ஐயா கலைஞர் இருந்தார். அன்றைக்கே விஞ்ஞான ஊழல்பாங்க. சர்க்காரியா இது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட மாநில அரசு தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற பேரில் அவங்க வாங்கும்போது எம்ஜிஆர் வந்து ஒரு யதார்த்தமான தலைவராக தன்னை மக்கள் முன்னாடி இருந்தார். உதவி செய்யக்கூடிய ஒரு விதத்தில் இருந்தார். நிறைய பேருக்கு நிறைய பர்சனலாக உதவிகள் செஞ்சுருக்காரு. தொழிலாளர்கள் நலன்களுக்காக பெரிய அளவில் போராடி இருக்காரு. தாழ்த்தப்பட்ட, அதாவது நான் சொல்கிறது சமூக ரீதியில், சாதி ரீதியில் இல்லை, பொருளாதார ரீதியில் எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. அதான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன். ஸ்கூல் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுது, டெவலப்மெண்ட் எப்படி, எஜுகேஷன் எப்படி டெவலப் பண்ணுது, நிறைய பிளான்ஸ் பண்ணியிருக்காரு. தமிழ் மொழிக்கு கூட திமுக பண்ணினதை விட அதிகமாக எம்ஜிஆர் வந்து உலக தமிழ் மாநாட்டை நடத்தி காமிச்சார். செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் உலக தமிழ் மாநாடு நடந்தது. அதே மாதிரி தமிழ் பல்கலைக்கழகத்தை எம்ஜிஆர் உருவாக்கி காட்டினார். இதெல்லாம் வந்து தமிழுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு சொல்கிற திமுக வந்து தமிழ் வளர்ச்சிக்காக, தமிழுக்கு அவங்க எத்தனையோ பண்ணியிருக்காங்க. பட் அது எதுவுமே தமிழ் வளர்ச்சிக்கு உதவல. தமிழ் வளர்ச்சிக்கு அதிமுக மிகப்பெரிய தொண்டாட்டி இருக்குது. செல்வி ஜெயலலிதா அவர்களும் தொண்டாட்டி இருக்காங்க, எம்ஜிஆர் அவர்களும் தொண்டாட்டி இருக்காங்க. இதெல்லாமே வந்து அதிமுக தன்னோட சாதனைகளை வந்து எப்பவுமே தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணும். இனிமேல் அப்போ சொல்லிட்டே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் நான். பார்க்கலாம். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த இரண்டுக்கும் இடையிலான இந்த பிரச்சனைலாம் ரொம்ப நாள் நீடிக்காது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திமுக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்படுத்தும் வகையில் இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அதே நேரத்தில் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய, இந்த அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அதிமுகவுக்கு இருக்கு. அதை அதிமுக விரைவில் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதிமுக அப்படி பேசினால் மக்களுக்கும் நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது, அது அவங்களுக்கும் தெரியும். அதிமுகவும் அரசியல் ஆக்கும், இனிமேல் அவியல் பண்ணிட்டு இருக்காது. அதை நான் இப்போ சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி அருண்.